ராசத்தியக்கா, ராசத்தியக்கா. வந்துட்டியா? உன்னையதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆமா, அந்த ராணிட்ட கேட்டியா? என்ன சொன்னாவே? இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாவளா? ஏக்கா, நான் போய் கேட்டேன் அவியட்ட. ஆ, அவிய என்கிட்ட கோவப்பட்டவக்கா. நீலாம் இதை பத்தி ஏன் என்கிட்ட வந்து கேட்கா அப்படின்னு சொன்னாவே. நான் அதனால நீங்க கேட்க சொன்னீங்கன்னு சொன்னேன். ஆ, என்ன சொன்னா? அவிய நீலாம் இதை பத்தி கேட்க கூடாது, நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான் வெளியே போன்னு சொல்லிட்டவக்கா. அது மட்டுமா வேலையை விட்டே போயிருன்ட்டவ. அப்படின்னா அந்த ராணி எந்த பதிலுமே சொல்லலையோ? ஆஹா இல்லக்கா, என்கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்ட்டவ. ஆனா எங்க மச்சார் கவலை அவங்க மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னவ. என்ன சொன்னாவே? அது வந்து ராணிய கிட்ட இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு அப்பவே சொல்லிருன்னு சொன்னேன்னு சொன்னவ. என்னது, இஷ்டம் இல்லையாமா? ஆமாக்கா, அப்படிதான் எங்க மச்சான் சொன்னவ. சரி, அதுக்கு அந்த ராணி என்ன சொன்னா? அது வந்து ராணிக்கா நான் யோசிச்சு ஒரு பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தவ. ஆனா எங்க அத்தான் தான் அந்த வீட்டுக்கு பொண்ணு கட்டி தர முடியாதுன்னு சொல்லிருன்னு சொன்னவ. என் வீட்டுக்கு என்ன குறைச்சல? என் மாவனுக்கு தான் என்ன குறைச்சல? எப்படி அவர் அப்படி சொல்லலாம்? நான் அந்த ராணி தான் திமிரு பிடிச்சவளா இருப்பான்னு நினைச்சேன். புருஷே அவருக்கு வேலைல இருக்காரு. நான் இந்த மாதிரி ஒரு பதில் வரேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் பிள்ளையை ஏமாத்திட்டு ஓடினது அவிய மாவா. ஆனா அவிய என்னடானா என் பிள்ளைக்கு பொண்ணு கட்டி தரக்கூடாதுன்னு பேசியிருக்காவ. என்ன நினைச்சிட்டு இருக்காவ அவிய? கட்டி தராம மட்டும் இருக்கட்டுமே, அதுக்கு வரவுதான் நான் யாருன்னு அவியலுக்கு தெரியும். கொடுத்த ரூபாய்க்கு வட்டி மேல வட்டி போட்டு வாங்காம இருக்க மாட்டேன். ஏக்கா, நீங்க எப்ப வேணாலும் வாங்கிக்கிடுங்க, என்னோட ரூபாய் மட்டும் தந்துருங்கக்கா. உன்னோட ரூபாயா? வாங்கிட்ட நான் எப்ப கடன் வாங்கினேன்? ராசத்தியக்கா, கடன் வாங்கல. நான் போய் என் வீட்டு ஒரு வார்த்தை கேட்டு வந்தா 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களா? 10,000மா? நான் எப்ப 10,000 தரேனே? ஏக்கா, ஒரு மாசம் சம்பளத்தை தரேன்னு சொன்னீங்களா, மறந்துட்டீங்களோ? ஒரு மாசம் சம்பளம் உனக்கு என்ன 10,000மா தாரா? என்ன நீ ஏமாத்தலாம் பாக்குறியோ? நானே என் வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு 8,000 தான் தாரேன். உனக்கு அவ 10,000 தராளோ? ஆமாக்கா, 10,000 தான் தரவே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வந்து கேட்டு பாருங்க. ஏய், நீ என்ன ஒழுங்கா கேட்டுட்டு வந்தியோ? நீ என்னமோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி, அங்க எல்லாமே நீந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அந்த ராணி உன்னை மதிக்க கூட இல்ல. நீ கேட்டதுக்கு ஒழுங்கான பதில் கூட வரல. உனக்கு நான் ரூபா தரணுமா? ராசத்தியக்கா, நான் தான் முதல்ல சொன்னேன்ல, ராணியக்கா நீ ஆசுவா பண்ணி நீங்க தான் ரூபாதாரையும் கேட்டுவான்னு சொன்னீங்க. நான் ராணியக்காவுக்கு சொந்தக்காரி எல்லாமே நான் தான் அப்படின்னு சொன்னனும். நீங்களா தான் கேட்டியா ரூபாதாரின்னு சொன்னீங்க, இப்போ இல்லைன்னு சொல்றிய. உங்களுக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கேட்டு வந்தேன் தெரியுமா? நான் கேட்டதுனால ஓவரா பண்றான்ட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிடலான்னு பார்த்தாவிய. எங்க அத்தான் தான் சப்போர்ட் பண்ணி என்னை வேலையில வச்சிருக்கா, இல்லைன்னா தூக்கிருப்பா தெரியுமா? உங்களால நான் வேலையை இழந்திருப்பேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் வேலையை விட்டு வீட்டுல தான் உட்காந்துருக்கணும். ஏய், நீ அப்படியே ஒழுங்கா கேட்டுட்டு வந்தியோ? அந்த ராணி பொண்ணு கட்டி தரேன்னு சொல்லிட்டாளோ? அவைய பொண்ணு கட்டி தாரேன்னு சொன்னாதான் 10,000 ரூபாய் தருவேன்னு நீங்க சொன்னீங்களோ? கேட்டுட்டு வா தாரேன்னு தான் சொன்னீங்க. இப்ப எதுக்காக மாத்தி பேசுறிய? இங்க பாரு, நான் எதிர்பார்த்த பதில நீ சொல்லல. சொல்லியிருந்தா கூட ஏதோ போனா போதுன்னு கொஞ்சமா தந்திருப்பேன். நீ நான் எதிர்பார்த்த பதிலே சொல்லல. ஒரு விளங்காத பதில கொண்டு வந்திருக்கா. இத நீ அவட்ட போய் கேட்டியே, இல்லன்னா நீயே சும்மா யூகிச்சிடுன்னு சொல்றியே, யாருக்கு தெரியும்? உன்னையெல்லாம் நம்ப முடியாது, ரூபாயை தர முடியாது. சரி, நீங்க கேட்டீங்கன்னு நான் பதில் கேட்டுட்டு வந்தேன் பத்தியலா. என்னைய தான் சொல்லணும். வேலை போயிருந்தா கூட நீங்க எல்லாம் வேலை பட்டே தந்திருக்க மாட்டிய. ஆமா, உனக்கு வேற வேலை போட்டு தருவாவே. யாருக்கனவே இங்க இருக்க வேலைக்காரியாலே தெண்டமா இருக்காள்வே. அவளுக்கு கொடுக்குற ரூபாயே தெண்டம். இதுல உனக்கு வேற நான் தெண்டம் ஆளணுமோ? போப்பா, எந்த ரூபாயும் கிடையாது. வேணும்னா என் மகனுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அப்ப வேணா 10,000 என்ன 50,000 கூட தாரேன். நீங்க சொல்றிய நீ நான் உங்களுக்கு உதவி செய்வேன், பிறகு தர மாட்டிய. வந்து நான் ரூபான்னு கேட்டாச்சுன்னா அடிச்சு கூட துரத்துவிய. இந்த மாதிரி வீட்டுக்கு அந்த பொண்ணை கட்டி தராமலே இருக்கலாம். நல்ல வேலை அனுப்புல தப்பிச்சு அங்க போயிட்டு உங்ககிட்ட மட்டும் மாட்டிருந்தா வாழ்க்கையை நாசமா போயிருக்கும். ஏய், என்னடி திமிரா? அப்படியே வச்சுக்கிடுங்க. இந்த ராணிக்கு மட்டும் இல்ல, வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி கூட திமிரு அதிகமா தான் இருக்கு. ஆமா, ராணிக்கா வீட்டு சோறுல அதனால கொஞ்சம் திமிரு அதிகமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, எங்க சரோஜமேனி போட்ட சோறு தான் அதிகம் எனக்கு. அதனால நியாயமா தான் பேசுவேனா. நியாயமா? அந்த சரோஜா நியாயமாவே நடந்திருக்கா? என் குடும்பத்துக்கே அநியாயம் பண்ணிருக்கா. என் மவனுக்கு பாத்துருக்க அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தோம், கல்யாணம் இந்த தேதியில முடிவு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம், மவனு கட்டி வச்சிருக்கா அந்த பிள்ளைய. அவளா நியாயமா நடக்கிறவளா? அவளை எங்கேயாவது பாத்துட்டு அதுக்கு பிறகுதான் இருக்க கொண்ட முடிய ஆச்சரியம். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. எங்க மைனிட்டெல்லாம் உங்க பேச்சே செல்லுபடி ஆகாது. அவிய முன்னாடி நீங்க எல்லாம் ஜீரோ தான். என்னடி ரொம்ப பேசியா? பெரிய இவாவா? ஒண்ணு இல்லாதவளுக்குலாம் நீ பில்டப் பண்றியோ? இங்க பாருங்க, எங்க மைனிட்ட பேசி பாருங்க, அப்புறம் தெரியும். நான் பில்டப் பண்றேனா உண்மையை சொல்றேனா? நீ என்னையவே எங்க மைனி அடக்கி ஆள்வாவ. அந்த ராணியக்காவே எங்க மைனி முன்னாடி தூசி. நீங்களாம் எம்மாத்திரம் பிசுகோத்து பிசுகோத்து. ஏய், என்ன ஏய் ஓய்ங்கிறிய? இங்க பாருங்க, நீங்க தான் என்னை கூப்பிட்டு விட்டு வேலை கொடுத்திய. அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தா ரூபாய் இல்ல கூலி இல்லங்கிறிய. நீங்க எல்லாம் சத்தம் போடுறதுக்கே லாய்க்கு இல்லாத ஆளு. இனிமேல் என்னை கூப்பிட்டு விட்டு பாருங்க, அப்போ வச்சுக்கிட்டே உங்களை. சரி, இவ அவளை விடல திமிரு பிடிச்சவளா இருக்கா. இதுல இந்த சரோஜாக்கு வேற இவ பில்டப் போட்டுட்டு போறேன். அவளை பாத்துறது ஒரு நாள்
என் பிள்ளைக்கு பார்த்திருக்க பிள்ளைய கொண்டு போய் அவன் அவனுக்கு கட்டி வச்சுட்டு அவளுக்குலாம் வாயா வெக்கம் கட்டவா அவளெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னு அப்ப தெரியும். இந்த ராணியோட புருஷன் என் குடும்பம் வேண்டான்னு சொல்லியானாமே. இந்த ராணி தான் திமிரு பிடிச்சவான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல இருக்கா. வேலைக்காரி எல்லாத்துக்கும் மேலயே இருக்கா. என் வீட்டுல வந்து என்னையே ஏத்து பேசிட்டு போறா. இது எல்லாரையும் அடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அவன் மவளை கல்யாணம் பண்ணணும் என் மவனுக்கு. அப்பதான் எல்லார் குடுமையும் என் கைக்கு வரும். என் இஷ்டத்துக்கு எல்லாரையும் நான் ஆட்டியே வைப்பேன். ஆடுங்கடி, நல்லா ஆடுங்க, கொஞ்ச நாளைக்கு நல்லா ஆடுங்க. அதுக்கு பிறகு ஆடியதுக்கு உங்க குடுமையெல்லாம் உங்க கையில இருக்காது, என் கையில இருக்கும். பாட்டியும் தங்கச்சியும் நீ பார்க்கறதுக்காக ஆசை ஆசையா வந்தாங்க. அவங்கள உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட என்னால் பேச முடியல. அத்தை ரொம்ப கோவப்படுறாங்க. அதை விட அதிகமாக அவர் தம்பி கோவப்படுறாரு. நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சோம். எல்லாரும் முன்னாடி தானே எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. அத்தைக்கும் என்னை பிடிக்க தான் செய்யும். ஆனால் தூரத்து சொந்தக்காரியாக இருந்தால் பிடிக்கும், சொந்த அண்ணன் பிள்ளையாக இருந்தால் பிடிக்காது. நான் என்ன பண்ணுறது? அப்படி என்னதான் தப்பு பண்ணணும்? ஏன் தான் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னே தெரியல. என் அத்தை பையனே தெரியாம தான் நான் சூர்யாவை லவ் பண்ணேன். எங்கள் அம்மா அவசர அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்கங்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா கண்டிப்பாக அம்மா சேர்த்து வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதனால தான் பாட்டி இப்படி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அம்மா என் மேலே கோபமாக இருக்காங்க. அது கூட பரவாயில்ல, அவங்க எப்போவுமே என் மேலே கோபமாக தான் இருப்பாங்க. ஒரு நாளும் அன்பாக பேச மாட்டாங்க. ஆனால் அத்தை நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் போது என் கூட நல்லா பேசினாங்க. மாமாவும் நல்லா பேசினாங்க. இப்போ அத்தை என் கூட பேசுறதில்ல, மாமாவையும் பேச விடுறதில்ல. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்துதான் இவங்க சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துட்டேன்னு தோணுது. அனு, அனு இங்கே தான் இருக்கியா? என்னாச்சு அனு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எங்க அம்மா எதுவும் சொன்னாங்களா? இல்லை சூர்யா, பாட்டியும் என் தங்கச்சியும் மறுபடியும் நீ பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்தாங்க. அன்னைக்கு எனக்கு நீ எதுவுமே வாங்கிட்டு வரலல்ல. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸு, ஃபோன், என்னோட திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தந்தாங்க. சரி, அதுக்கு என்ன? அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க தம்பி ரொம்ப சத்தம் போட்டுட்டாரு. அதனால வந்தவங்க ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கல சூர்யா. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டுட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அப்படியா? அம்மா எதுவும் சொன்னாங்களா? அத்தை எதுவும் சொல்லலை. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க தம்பியும் அத்தை தான் கூட்டிட்டு உள்ள போனாங்க. அவர் என்ன கொஞ்ச நேரம் இருந்திருந்தா என்னமே எங்க பாட்டியும் தங்கச்சியும் சத்தம் போட்டிருப்பாரு. ஆனா அத்தை எதுவும் சொல்லலை. உங்க தம்பி தான் ரொம்ப கோவப்படுறாரு. அனு, தம்பிக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உடனே அவன் இப்படி பேசுறான், வேற எதுவும் இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வந்திருக்கும் போதெல்லாம் நல்லா பேசினான்ல. அப்ப எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க சூர்யா. இனி யாருமே வேற ஒருத்தையா நினைக்கவே இல்லை. உங்க குடும்பத்துல ஒருத்தையா நினைச்சு என் கூட பழகினாங்க. ஆனா இப்போ நான் நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடும்பத்துல ஒருத்தையாவே இருக்கேன். ஆனா எல்லாரும் என்னைய வேறோதியா பாக்குறாங்க சூர்யா. முக்கியமா உங்க தம்பி என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாரு. என்னை எங்க உன் கூட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு சூர்யா. சீச்சி, அந்த அளவுக்குலாம் எங்க வீட்டில் யாரும் மோசம் கிடையாது அனு. நீ அப்படிலாம் நினைக்காத. கோவம் வந்தால் ஏதாவது பேசுவாங்க, மற்றபடிக்கு மனசுலலாம் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த கோவம் தீர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும் அனு. சூர்யா, அன்னைக்கு எங்க பாட்டியும் தங்கச்சியும் வந்திருக்கும் போது அங்க வச்சு எவ்வளோ நேரம் இருந்தாங்க வீட்டில். நம்ம கூட சாப்பிட்டுட்டு மெதுவாக தான் போனாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தவங்கள என்னென்னவோ உங்க தம்பி பேசிட்டாரு. அவங்களும் உடனே மனசு வருத்தப்பட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு பாட்டி அப்படி போனது நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. அவங்க என்ன ஒரு நாளோ 2 நாளோ தான் இங்கே இருப்பாங்க, உடனே ஊருக்கு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. நீ அப்படி நினைக்கிறேன்னு நம்ம போய் பார்க்கலாம். பாட்டியோட வீட்டுக்கே உன்னை கூட்டிட்டு போய் எத்தனை நாள் வேணாலும் தங்கிட்டு வரலாம். நம்ம போய் அங்கே எவ்வளோ நாள் வேணாலும் தங்கலாம் சூர்யா. ஆனா அவங்க இப்பதானே நம்ம வீட்டுக்கு வராங்க. வந்தவங்கள நம்ம இப்படியா நடத்துறது? எதிரியாவே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க தானே கூப்பிடணும். இப்படியா உங்க தம்பி பேசுறது சூர்யா? எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவர் வேற ரொம்ப கோவப்படுறாரு. எங்க உன்னைய என்னைய பிரிச்சிருவாங்களோன்னு தோணுது. அனு, நான் தான் சொன்னேன்ல, இப்ப எல்லாரும் கோவமா இருக்காங்க. இந்த நேரத்துல யார் வந்தாலும் கோவம் தான் படுவாங்க. கோவெல்லாம் சரியான பிறகு யார் வந்தாலும் அன்பா பேசுவாங்க எங்க வீட்டுல எல்லாரும். நீ அதனால அதை நினைச்சு கவலைப்படாத. நான் வேணா என் தம்பிக்கிட்ட போய் பேசட்டுமா? அந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லட்டுமா?
வேண்டாம் சூர்யா, அதுக்கும் தப்பா எடுத்துக்கிட போறாரு. நீங்க வேலையை விட்டு வந்த உடனே நான் சொல்லி கொடுத்துட்டேன், வீட்டில் சண்டை வர வைக்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. அதனால நீங்க போய் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் சூர்யா. என் பாட்டியும் தங்கச்சியும் நீ இந்த பக்கமே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் சொல்றேன்ல அனு, நம்ம போய் பார்க்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் சரியான பிறகு அவங்க இங்க வரட்டும், எல்லாம் நல்லபடியா பார்த்துக்கலாம். சரி சூர்யா. அழாத அனு, கவலைப்படாத. கவலைப்பட்டா உடம்பு தான் பாதிக்கும். எல்லாம் சரியாயிரும், உன் கூட நான் இருக்கேன்ல. எனக்கு இருக்க ஆறுதல் நீ மட்டும்தான் சூர்யா. எப்பவுமே என்னை மட்டும் விட்டு பிரிஞ்சிடாத. சீச்சி, உன்னை விட்டு நான் இனி எப்பவுமே பிரிய மாட்டேன் அனு, கவலைப்படாத. சரி சூர்யா. செல்லம்மாக்கா, எங்க மைனி ராணிய கைட்ட கேட்டுட்டு வந்து ராசாத்திய கிட்ட பேசிட்டு இருந்தாவே. அப்படியா, என்ன பேசிட்டு இருந்தா நெட்ட மாதிரி? ராணியக்கா எதுவும் சொன்னாவளமோ? ராணியக்கா எங்க மைனிய பிடிச்சி நல்லா ஏசி ஏசின்னு ஏசி இருக்காவே. ஏசி தாங்க முடியாம தான் வந்து பேசிக்கிட்டு நின்னாவே எங்க மைனி. அப்படியா, ராணியக்கா ஏசிய விட்டாங்களா? எப்பாடா, அப்படின்னா பொண்ணு கட்டி தர மாட்டாங்க. அது என்னமோ தெரியலக்கா. ஆனா எங்க மைனி வேலைக்காரி தானே, நீ உன்கிட்டலாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாவளா. அததான் ராசாத்திய கைட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாவளா, நான் கேட்டுட்டு வந்தேன். அது மட்டும் இல்லக்கா, ராணியக்காவோட புருஷன் இருக்காவல மாணிக்கண்ணே. ஆமா, அவியலுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஒரு துளி கூட இஷ்டமே இல்லையாக்கா. இந்த வீடோ இந்த சம்பந்தமும் அவியலுக்கு பிடிக்கவே இல்லையா. அதனால அவிய வேண்டாம் தான் ராணியக்காட்ட சொன்னாவளா. அதையும் எங்க மைனி வந்து சொல்லிட்டு நின்னுச்சு. அப்படியா, பெத்தவருக்கே இஷ்டம் இல்ல, எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? நடக்காது. ஆமாக்கா, எனக்கும் அதான் தோணுது, கல்யாணம் நடக்காது. சும்மா வியா மனக்கோட்டை கட்டிட்டு அலைய வேண்டியதான். நீங்க வேணும்னா பாருங்களா, இந்த ரூபாய கூட இது வாங்கிக்கிடாது. சரியான சுவாக்கரு. ஆமா சில்பா, ராணியா கைட்ட இருந்து இது ரூபாயும் வாங்கிக்கிடாது, பொண்ணையும் வாங்கிக்கிடாது. எல்லா விஷயத்துலயும் ஏமாந்தா போப்பது பாரா. அதையும் மீறி கல்யாணம் நடந்துட்டுனா என்னக்கா செய்ய? அது அந்த பிள்ளையோட தலையெழுத்துன்னு நம்ம போக வேண்டியதா, என்ன செய்ய? மறுபடியும் என்ன அவளையும் கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணமா பண்ணி வைக்க முடியும் நம்ம? இந்த பிள்ளை அவிய அத்தை மகனை விரும்பிட்டு அதனால கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். ஏக்கா, அதான் சரோஜாக்காக்கு இன்னொரு மகன் இருக்கான்ல, அவனும் நல்லா அழகா இருப்பான்க்கா. அழகா இருந்தா என்ன, அசிங்கமா இருந்தா என்ன? காதலிச்சாதானே நம்ம சேர்த்து வைக்க முடியும். அழகா அவிய ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது. இல்லைன்னா அந்த பிள்ளை இங்கதான் வந்து கஷ்டப்படணும்க்கா. சரி சில்பா, எது நடந்தா நம்மளுக்கு என்ன, வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அம்மா, இன்னைக்கு என்ன நீயும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டா? ஏக்கா, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க தேனாம இங்கே எடுத்து சாப்பிட்டா மாட்டிக்கிடுவோன்னு. அதான் என் மகளுக்கு சாப்பாடு கேட்டும் போது எனக்கும் சேர்த்து கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? தயிர் சோறுக்கா. அதுதானே கிளற ஈஸியா இருக்கும், தயிர் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஊத்தி கிண்டிட்டேன். ஆமா, நீங்க என்ன செஞ்சீங்க? சாம்பார் தான் சில்பா. தொட்டுக்கிடியதுக்கு ஏதாவது இருக்காக்கா? எதுவுமே எடுத்துட்டு வரல, நேரம் வேற ஆயிட்டா ஒண்ணுமே செய்யல. பிள்ளைகளுக்கு இப்படிதான் கொடுத்து விட்டேன். ஏக்கா, நானும் தயிர் சோறுக்கு ஒரு ஊறுகாய் கூட எடுத்துட்டு வரையில. அவசரத்துல கிளம்பும் போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் தான் வச்சு எடுத்துட்டு வந்தேன்க்கா. சரி சில்பா, அதான் இங்க ஊறுகாய் இருக்குல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன், சாப்பிடுவோம். வேண்டாக்கா, அந்த ஊறுகாயை தின்னா கூட பயந்து பயந்து அவிய வாராவலான்னு எட்டி எட்டி பார்த்துட்டே சாப்பிடணும். நம்ம வீட்டுல இருந்து சோறு கொண்டு வந்திருக்கோம், இன்னைக்காவது நிம்மதியா உட்காந்து திம்போமே. தினமும் தான் பயந்து பயந்து அடுப்பாங்கரையில ஒளிஞ்சி ஒளிஞ்சி உட்காந்து சோத்தை தின்னுட்டு கிடக்கும். இன்னைக்காவது தைரியமா இதுல உட்காந்து சாப்பிடுவோம்க்கா. சரி சில்பா, அழகா சோஃபால கூட ஏறி உட்காந்து சாப்பிடலாம். ஆனா வியதம் வந்த உடனே ஆசுவாவில எதுக்கு சோஃபாலெல்லாம் உட்காந்து சாப்பிடுறியேன்னு. சில்பா, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னதுக்கா, சொல்லுங்க. நம்ம முதலாளியாவோ இந்த ராசாதி பொம்பளை நம்மளுக்கு வேலைக்காரியாவா இருந்தா எப்படி இருக்கும்? ஏக்கா, இது ரொம்ப சூப்பரா இருக்குமே. நம்ம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கலாம். இந்த ராசாத்தி நம்மளுக்கு பயந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தரோம். நல்லா வேலை வாங்கலாம்க்கா. அது மட்டும் நடந்தா எப்படி இருக்கும்ல? ஆமா சில்பா, எப்பவுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறதில்ல, ஒரு நாள் எல்லாம் மாறும். ஏக்கா, நம்ம பெரிய பணக்காரி ஆயிருவோம்னு சொல்றீங்களோ? ஆமா சில்பா, அதுல என்ன தப்பு இருக்கு? நம்மளும் ஒரு நாள் பணக்காரி ஆகி இந்த ராசாத்தி பொம்பளைய நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வைப்போம். கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு எதுக்கிட்ட வேலை வாங்குவோம்? நம்மள எவ்வளவு பாடாப்படுத்தி இருக்கு.
2 வயசு வாத்த கூட நிம்மதியா திங்க விடாது. அத